ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேழ்வரகு அடை தான் செஞ்சோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்துக்கலாம். வாங்க, இது எப்படி செஞ்சுன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மெலிசாக இருக்குது. கண்டிப்பாக பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக மெலிசாக இருக்குது. இது கூட நாட்டு சக்கரை வெல்லம் வச்சு சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல்லு எடுத்துக்கிறேன். காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பூண்டையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகா உங்களுக்கு இன்னும் காரம் வேணால் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. 1 கப்பு கீரை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே கப்பிலே 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாயும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 1-2 கிள்ளி சேர்த்துக்குங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது கூடவே நாம் பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை அடை தட்டி எடுக்க போகிறோம். அதனால் பாதி அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இந்த அடைக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் இப்பயே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. உப்பு சேர்க்கும்போது இன்னுமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் நான் வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கி விட்டதும் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணி விட்டுட்டு தான் இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பண்ணணும். முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த சூட்லேயே கீரை பாதி வெந்துடும். அதனால் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை சேர்க்கணும். பாருங்கள், இப்போயே லைட்டாக சுருங்கி வந்துடுச்சு. அந்த சூட்லேயே கீரை நல்லா சுருங்கி வந்துடும். இது கூட கேழ்வரகு மாவையும் நம்ம இப்போ சூடு இருக்கும்போதே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா கீரை ஆனியன் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்குங்க. சூடாக இருக்கும்ல, அதனால் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சூடு ஆறட்டும். ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டு இது கூட நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எல்லா உப்பையுமே அப்பயே சேர்த்துட்டேன், அதனால் எனக்கு தேவைப்படலை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவிட லூஸாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாழை இலையை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது மேலேயே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்தையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நம்ம வாழை இலை கட் பண்ண வச்சோம்ல, அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. தட்டுற அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக கையை நினச்சி இந்த மாதிரி அழுத்தி விட்டு ரொம்ப மெலிசாக தட்டி எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ தட்டி எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம வாழை இலையோடு தான் தவால போட்டு எடுக்க போகிறோம். அதனால் மெலிசாக தட்டி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு தட்டி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் இல்லைன்னா சப்பாத்தி தவா அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்குங்க. வச்சுட்டு இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்குங்க. தடவி விட்டுட்டு வாழை இலையில் தட்டி வச்சு அடையை இப்போ நம்ம தவால போட்டு வேக வச்சுக்கலாம். அப்படியே திருப்பி இந்த சைடு திருப்பி போட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு வேகட்டும்.
சிம்லேயே வச்சுக்கோங்க, எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீஞ்சிரும்னா. பாருங்கள், இப்போ கொஞ்சம் வெந்த உடனே அதுவே வாழை இலை அப்படியே பிரிஞ்சு வந்துடும் நம்ம கையால் எடுத்தாலே. வாழை இலை நம்ம வந்து ஒரு அடைக்கும் தனித்தனி வாழை இலை ரெடி பண்ணணும்னு இல்லை, இதே இலையிலேயே நம்ம எல்லா அடையும் தட்டி எடுத்துக்கலாம். மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 சைடு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் மறுபடியும் திருப்பி போட்டு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இது வெந்துருச்சு. அதே இலையிலேயே மறுபடியும் நான் அடையை தட்டி வச்சுக்கிறேன். தோசை தவால மறுபடியுமே எண்ணெய் நல்லா லைட்டாக தேய்ச்சி விட்டுக்குங்க. மறுபடியும் அதே இலையிலேயே தட்டி வச்சு அடையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே மாதிரியே நம்ம எடுத்தோம்னா வந்துடும். சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடை தட்டி வச்சுக்கலாம். இது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் இதை மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு இது வேகிறதுக்குள்ளேயே இன்னொரு அடை தட்டுறதுக்கு ரெடி ஆகிடும். அதனால் ஒரு இலையிலேயே நம்ம எல்லா அடையும் செஞ்சு எடுத்துடலாம். இதுவும் வெந்துருச்சு, இதையும் இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நாட்டு சர்க்கரை வெல்லம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். குழந்தைங்க ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செய்ய சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, அதனால தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.